அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம லுகத்துல் அரபியாவுடைய 28வது கிளாஸில் இருக்கிறோம். அனைத்து புகழும் இறைவன் ஒருவனுக்கே. ப்ரீவியஸ் கிளாஸஸை பார்க்காதவங்க அந்த கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கிளாஸை பாருங்கள். இல்லைனா கான்செப்ட்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. நம்மளால் குரானை ஃபுல்லாக விளங்கிக்க முடியக்கூடிய சில கான்செப்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எந்த கிளாஸையுமே மிஸ் பண்ணாமல் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கம்மா, சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, நம்ம போன 2 செஷனாக நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்? 13th லெசனை பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? அதிலே நிறையா பார்ட்ஸ் இருக்குது. அதிலே நிறைய பகுதிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பகுதி நம்ம என்ன பார்த்தோம்? ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாவுலாயி அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய யூசேஜ் எப்படி இருக்கும், அதோடைய தர்கீப் என்ன, அது ஒரு இஸ்மா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதை எப்படி வாக்கியத்தில் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை பேசுகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, எந்தெந்த இடங்களில் அதை யூஸ் பண்ணினாங்க அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே 13வது லெசனில் 2வது பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? உலாயிக்க. ஹாவுலாயினா இவர்கள், உலாயிக்க அப்படின்னா அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதோட தர்கீப் என்ன, இது வாக்கியத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்க, இதை நம்ம பேசும்போது எப்படி யூஸ் பண்ணணும், இதனுடைய தர்கீப் என்ன, ஹரக்கத்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். இது ரெண்டுமே மனிதர்களை குறிக்கும், சரிங்களா? அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நின்றுட்டுருக்குறாங்க அப்படின்னா அவங்கள சுட்டி காட்டுறதுக்காக, அந்த குரூப் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஹாவுலாயி இவர்கள் அப்படின்னு நம்ம பேசுவோம். அதே மனிதர்கள் கூட்டம் கொஞ்சம் தூரமாக நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். ஸோ இதுதான் இந்த 2 இதுக்குமான வித்தியாசம். ரெண்டுமே உயர்திணைக்கு மட்டும்தான் பயன்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம 2வது பார்ட்டு, அதாவது உலாயிக்க சென்டென்ஸில் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கான்வர்சேஷனை காமிச்சிருந்தாங்க. ப்ளஸ் அதே போல் நம்ம இன்னும் என்ன நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், இஸ்முக்களுடைய பன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? ஆண்பால் இஸ்மா இருந்தால் அதுக்கு எப்படியெல்லாம் பன்மைகள் வந்தது, அதே போல் பெண்பால் இஸ்மா இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி பன்மைகள் வந்தது அப்படிங்கிற இந்த மாதிரியான சில பன்மையான இஸ்முக்கள், ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த நவுன்ஸ், அதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களாம்மா? இப்போ நம்ம 2வது பார்ட்டில் இருக்கிறோம். உலாயிகவை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதை தொடர்ந்து நிறையா பன்மைகள், பெண்பாலுக்கான பன்மையான வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் நம்ம சர்ஃப் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது சர்ஃப்னா அந்த மாதியான சர்ஃப் அப்படி இல்லாமல் ஒரு நவுனுடைய சர்ஃப் எப்படியெல்லாம் இருக்கும், சரிங்களா? ஒரு ஆள், 2 ஆள், பல ஆண்கள், அதே போல் ஒரு பெண், 2 பெண்கள், பல பெண்கள் அப்படிங்கிறதுக்கான அந்த நவுன் ஃபார்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம போன கிளாஸில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்தோம். ஆமாவா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் தம்ரீன் மிச்சம் இருக்குது. அதாவது செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன். 13வது பாடத்தில் 2வது பார்ட்டில் இன்னும் கொஞ்சம் தம்ரீன் மிச்சம் இருக்குது. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த பார்ட், இதில் இந்த லெசனில் இன்னொரு பார்ட்டும் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு அந்த பேஜ் பாருங்கள். மேலே உள்ள அந்த எக்ஸசைஸை முடிச்சிட்டோம். எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. இப்போ 4th எக்ஸசைஸ் பாருங்கள். ஹெட்டிங் வாசிக்கிறேன். அஷிர் இலல் அஸ்மா இல் தாலியதி பிஸ்மி இஷாரத்தின் லில் கரீபி ஹாதா ஹாதிஹி ஹாவுலாய். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரீப் அப்படின்னாலே பக்கத்தில், அதாவது அஷிர் அப்படின்னா இஷாரா அப்படின்னா என்ன, சுட்டி காட்டும் பெயர் சொல். இஸ்முல் இஷாரானா என்ன, சுட்டி காட்டக்கூடிய. அஷிர் அப்படின்னா நீ சுட்டி காட்டு, அதாவது யூ பாயிண்ட் அவுட் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? எதை? இலல் அஸ்மா இ, இஸ்முனுடைய பன்மை என்ன, அஸ்மா உன் அப்படின்னு படித்தோம். இங்கே என்ன எப்படி கொடுத்துருக்காங்க? அஸ்மா இ, சரிங்களா? அந்த அலிஃபுக்கு மேலே ஹம்சா போட்டிருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஹம்சத்துல் கத்தான்னு அர்த்தம். கண்டிப்பாக அதை உச்சரிக்கணும் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட நோட் பண்ணுங்கள், சரிங்களாம்மா? நம்ம மைண்டில் சீக்கிரம் உட்காரும். ஓகே,
ஸோ நீங்கள் வந்து நவுன்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். அதாவது பின்வரக்கூடிய இஸ்முக்களை நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். எப்படின்னா பிஸ்மி இஷாரத்தின் லில் கரீபி, அருகாமையில் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்மை நீங்கள் எப்படி சுட்டு காட்டுவீங்களோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பின்வரும் இஸ்முக்களை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பக்கத்தில் இருக்குது, ஒருத்தவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுவோம்? அவன்னு பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டோம், அதுன்னு பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டோம். எப்படி சுட்டி காட்டுவோம்? இவர்கள், இவன், இது அப்படின்னு தான் பக்கத்தில் இருந்துச்சுன்னா. ஸோ அதுதான் லில் கரீபி. சரிங்களா? அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு நீங்கள் எதெல்லாம் வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவோம்? ஹாதா, ஹாதிஹி, ஹவுலாய். ஹாதானா ஒரு ஆண்பாலான இஸ்மு பக்கத்தில் இருக்கும்போது சுட்டி காட்டுறதுக்கு ஹாதா. அதே ஒரு பெண்பாலான இஸ்மு பக்கத்தில் இருந்தால் அதை சுட்டி காட்டுறதுக்கு ஹாதிஹி. ஹவுலாயி அப்படின்னா ஒரு நிறைய மனிதர்கள், உயர்திணை. சரிங்களா? நிறைய மனிதர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம ஹவுலாயி, இவர்கள் அப்படின்னு சுட்டி காட்டுவோம். ஸோ இது மூணுமே பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இதைத்தான் நம்ம இங்கே ஃபில்லப்ஸில் ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். டேஷ் அஹி, என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எப்படி வந்து சுட்டி காட்டுறது? இவன் என்னுடைய சகோதரன். அப்போ இவன் அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஹாதா. சரிங்களா? ஸோ ஹாதா அஹி. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். டேஷ் உஹ்தி, என்னுடைய சகோதரி. என்ன சொல்லணும்? ஹாதிஹி உஹ்தி. ஏன்னா ஒரு ஆள் தான், அதனால தான் ஹாதிஹி. சரிங்களா? அடுத்து பாருங்கள். டேஷ் ரிஜாலுன், அதாவது ரஜுலுன் அப்படிங்கிறது ஒருமை, ரிஜாலுன் அப்படின்னா பன்மை, மனிதர்கள். அப்போ என்ன வரணும்? ஹாஉலாஇ ரிஜாலுன், இவர்கள் மனிதர்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். டேஷ் முதர்ரிசூன, ஆசிரியர்கள். அப்போ என்ன வரணும்? ஹாஉலாஇ முதர்ரிசூன. அடுத்தது பாருங்கள். டேஷ் தாலிபாத்துன் அப்படின்னா என்ன? மாணவிகள். சரிங்களா? அப்போது ஹாஉலாஇ தாலிபாத்துன், இவர்கள் மாணவிகள். அடுத்து டேஷ் உம்மி, என்னுடைய தாய். ஒரு ஆள் தான், அப்போ என்ன சொல்லணும்? பெண்பால் வேறு இருக்குது. அப்போ ஹாதிஹி உம்மி, இவர் என்னுடைய தாயார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். டேஷ் அபி, என்னுடைய தந்தை. அப்போனா ஹாதா அபி, இவர் என்னுடைய தந்தை. அடுத்து டேஷ் தாலிபத்துன், என்ன வரணும்? தாலிபத்துன் அப்படின்னா ஒன்று தான். தாலிபுன் அப்படின்னா ஒரு மாணவன், தாலிபத்துன் அப்படின்னா ஒரு மாணவி. கரெக்டாக? அப்போது பெண்பாலை குறிக்கிற இஸ்முல் இஷாரா எது? ஹாதிஹி. ஒரே ஒரு பெண்பால் தான். ஸோ அதனால் ஹாதிஹி. ஹாதிஹி தாலிபத்துன், இவள் மாணவி. சரியா? அடுத்தது பாருங்கள். டேஷ் தொபிபாத்துன், அலிஃப்தா வந்தாலே என்னது? அது பன்மையான இஸ்மு, பெண்பால் இஸ்மு அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? அலிஃப்தா வந்தாலே கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் அது ஒரு பெண்பால் இஸ்மு, பன்மையில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஜம்மு முன்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பன்மையான பெண்பால் இஸ்மு. சரிங்களா? ரைட். அப்போ இங்கே என்ன வரணும்? தொபிபாத்துன் அப்படின்னா என்ன? மருத்துவர்கள், அதாவது பெண் மருத்துவர்கள் அப்படின்னு என்ன? அப்போ நான் என்ன சொல்லணும்? ஹாஉலாஇ தொபிபாத்துன், பெண் மருத்துவர்கள். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டு பாருங்கள். டேஷ் துஜாருன், தாஜிருன் அப்படின்னா ஒரு வியாபாரி, துஜாருன் அப்படின்னா வியாபாரிகள். அப்போ என்ன வரணும்? ஹாஉலாஇ துஜாருன், இவர்கள் வியாபாரிகள். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து தேர்ட் எக்ஸசைஸ். இப்போ அடுத்து இது வந்து ஃபோர்த் எக்ஸசைஸு. அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா 5th எக்ஸசைஸ் இருக்கும். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். 5th எக்ஸசைஸு ஹெட்டிங் வாசிக்கிறேன் பாருங்கள். த ஃபில் அமாக்கின, அதாவது மக்கானுன் அப்படின்னா என்ன? பிளேஸ், இடம். அதைத்தான் மக்கானுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இடங்கள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அமாக்கினு, தன்வீன் வரக்கூடாது, அமாக்கினு. ஏன்னா இது வந்து ஒரு டிப்டோட். அமாக்கினு அப்படிங்கிற வார்த்தை ஒரு டிப்டோட். சரிங்களா? ஸோ அதனால தான் ஃபீ வந்திருந்தாலும் முன்னாடி அந்த வார்த்தை எப்படி இருக்குது? ஃபில் அமாக்கின அப்படின்னு தான் இருக்குது, அமாக்கினின்னு வராது. சரிங்களா? டிப்டோட்டோட ரூல் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதாவது கைர முன்சரிஃபான ஒரு இஸ்மு இருந்தால் அதோட ரூல் என்ன? மர்ஃபுவான இடத்துல ரஃபக் இருக்கும், நசபு வரக்கூடிய இடத்துல ஃபத்துஹா இருக்கும்,
ஜர்ரு வரக்கூடிய இடத்துலையும் ஃபத்ஹா தான் இருக்கும். ஸோ அதனால தான் முன்னாடி ஹர்ஃபுல் ஜர் ஃபீ வந்திருந்தாலும் ஃபில் அமாக்கின அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா அமாக்கினு அப்படிங்கிற இந்த இஸ்மு இது வந்து ஒரு பன்மையான இஸ்மு. மக்கானுன் அப்படிங்கிறதுக்கான ப்ளூரல் ஃபார்ம் தான் வந்து அமாக்கினு. அது வந்து ஒரு டிப்டோட்டு. அதனால தான் முன்னாடி ஹர்ஃபு ஜரான ஃபீ வந்திருந்தாலுமே கூட இது மஜ்ரூரான பிளேஸில் இருக்குது, ஆனாலும் அது ஃபத்ஹா பெற்று தான் வரும். ஏன்னா அது வந்து டிப்டோட் கைர முன்சரிஃப். நோட்ஸ் எடுத்து ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க, சரிங்களாம்மா? த ஃபில் அமாக்கினல் ஹாலியத்தி, அதாவது காலியான இடங்களில். தானா யுஃபில், காலியான இடத்த நீ நிரப்பு, சரியா? எதை கொண்டு நிரப்பணும்? மினல் ஜுமலில் ஆத்தியத்தி, அதாவது பின்வரும் ஜும்லாவிலிருந்து காலியான இடத்தை நீ நிரப்பு. எதை கொண்டு? தமீரன், தமீரை கொண்டு. தமீர் தெரியும், ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, இதெல்லாம் தமீர். அந்த தமீரை கொண்டு நம்ம நிரப்பணும். முனாசிபன், பொருத்தமான தமீரை கொண்டு நீ நிரப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தமீர் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதையும் ப்ராக்கெட்டில் சொல்லிட்டாங்க. ஹுவ, ஹிய, ஹும், ஹுன்ன, சரிங்களா? ஹுவ அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆணுக்கு சொல்கிறது, ஹிய அப்படிங்கிறது ஒரே ஒரு பெண்ணுக்கு வர்ற வார்த்தை, ஹும் அப்படிங்கிறது பல ஆண்களை சொல்லப்படக்கூடிய ஒரு தமீர், ஹுன்ன அப்படிங்கிறது பல பெண்களுக்காக வரக்கூடிய ஒரு தமீர். ஆமாவா? ஸோ இந்த 4 தமீரை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஃபில் பண்ண போகிறோம், சரிங்களாம்மா? ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாமா? ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க, யாரை பற்றி கேட்டிருக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு அங்கே நம்ம என்ன ஆன்சரில் எந்த தமீரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி எழுத போகிறோம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாமா? மன் ஹாதர் ரஜுலு, யார் இந்த மனிதர்? ரஜுலு அது என்ன இஸ்மு? ஒரு ஆண்பாலான இஸ்மு, ஒரே ஒரு ஆணை தான் குறிக்குது. அப்போ என்ன தமீர் வரணும்? ஹுவ. ஹுவ முதர்ரிசனா, அவர் எங்களுடைய ஆசிரியர். ப்ளூ புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஹுவ முதர்ரிசுன் அப்படின்னு இருக்கும். இவர் ஒரு ஆசிரியர் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? சரியா? ஹுவ, ஏன்னா ஒரே ஒரு ஆண்பாலான இஸ்மை தான் கேட்குறாங்க. அடுத்த பாருங்கள், ஐன தாலிபாத்து, சரிங்களா? ஐனனா எங்கே, தாலிபாத்து அப்படின்னா என்ன? அலிஃப் தான் வந்திருக்கு. அப்போனா என்னது இது? மாணவிகள். மாணவிகள் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது பல பெண்பால் இஸ்மை குறிக்குது. அப்போ என்ன வார்த்தை, என்ன தமீர் நாம் யூஸ் பண்ணணும்? ஹுன்ன. ஹுன்ன ஃபில் ஃபஸ்லி, சரிங்களா? அதாவது அவர்கள் வகுப்பறையில் இருக்கிறார்கள், ஹுன்ன, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மன் ஹா உலா இல் ஃபித்யது. ஃபித்யது அப்படின்னா என்ன? அதாவது ஃபதா அப்படின்னா இளைஞன். அப்போது இளைஞர்கள் அப்படிங்கிறதுக்கு ஃபித்யத்துன் அப்படின்னு படித்தோம், ஆமாவா? அப்போ என்ன கேட்குறாங்க, இந்த இளைஞர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? இந்த இளைஞர்கள் யார்? யார் இந்த இளைஞர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், இளைஞர்கள் பல ஆண்களை குறிக்கணும். அப்போனா என்ன தமீர் யூஸ் பண்ணணும்? ஹும். ஹும் அபுனா உல் முதர்ரிசி, சரிங்களா? இவர்கள் ஆசிரியருடைய மகன்கள். 3க்கும் அதாவது 2க்கும் மேலே நிற்கிறாங்க. ஸோ அதனால் அவங்கள பார்த்து கேட்குறாங்க. இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? ஹும்மு யூஸ் பண்ணியிருக்காங்க. பல ஆண்களை குறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த தமீர் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஹும். ஹும் அபுனா உல் முதர்ரிசி, சரியா? அதாவது ஆசிரியருடைய மகன்கள், இவர்கள் ஆசிரியருடைய மகன்கள். ஸோ தர்கீப் வந்து நம்ம ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் சொல்லிட்டோம். ஸோ அதனால் நான் எல்லாத்துக்கும் சொல்லலை, இடையிடையில் மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ இந்த ஹும் அப்படிங்கிறது தான் முபுத்ததா, அபுனா உ அப்படிங்கிறது தான் ஹபர், வஹுவ முதாஃப், அல் முதர்ரிசி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, சரிங்களாம்மா? புரியுதா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு 4th சென்டென்ஸ் பாருங்கள். ஐன எங்கே? ஐன தாலிபத்துல் ஜதீதத்து, சரிங்களா? ஒரே ஒரு பெண்ணை தான் கேட்குறாங்க. அதாவது தாலிபத்துன் அப்படின்னா என்ன? மாணவி. அதாவது எங்கே, புதிய மாணவி எங்கே? வேர் இஸ் த நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரே ஒரு பெண்ணை தான் குறிக்குது. அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? ஹிய. ஹிய ஃபில் மக்தபதி, அவள் லைப்ரரியில், நூலகத்தில் இருக்கிறாள். ஹிய அப்படிங்கிறது முபுத்ததா, ஃபில் மக்தபதி அப்படிங்கிறது தான் என்னது? ஹபரு, ஷிபுகு ஜும்லாவாக இருக்குது, ஜாரு மஜ்ரூர், சரியாம்மா? ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். மன் யார், ஹா உலா இன் நாஸ், நாசு அன்னாஸ், நாசு, கரெக்டாக?
என்ன கேட்குறாங்க, இந்த மனிதர்கள், இந்த இன்சான்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அன்னாஸ், ரஜுலுன் அப்படின்னு எல்லாமே வந்து ஒரே மீனிங் தான். அன்னாஸ் அப்படின்னா மனிதர்கள், ரிஜாலுன் அப்படின்னாலும் மனிதர்கள், ரஜுலுன் அப்படின்னா ஒரு மனிதன், இன்சான் அப்படின்னா ஒரே ஒரு இன்சானை ஒரே ஒரு ஹியூமனை குறிக்கிறது. சரிங்களாம்மா? ஓகே, இங்கே என்ன கேட்குறாங்க, இந்த மனிதர்கள் யார்? நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மனிதர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் அப்போ என்ன வரணும், இந்த அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்கள தான் கேட்குறாங்க. ஹாவுலாயி போட்டு தான் கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன சொல்லணும் நம்ம, ஹும் ஹுஜாஜுன் மினல் ஹிந்தி. சரிங்களா? அவர்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள், ஹஜ்ஜு செய்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஹும் ஹுஜாஜுன் மினல் ஹிந்தி, அவர்கள் ஹஜ்ஜு செய்தவர்கள். எங்கேருந்து வந்திருக்கிறாங்க? ஹுஜாஜுன் அப்படிங்கிறது வந்து அதுதான் ஹபரு. மினல் ஹிந்தி அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூர். சரிங்களா? அவ்வளோதான். அது நம்ம ஹபருன்னா மறுபடியும் சொல்ல தேவையில்லை, சொல்லவும் கூடாது. சரிங்களாம்மா? ரைட். இப்போ அடுத்ததை பாருங்கள். ஐன எங்கே, யார்? ஐன தொபீபாத்து, அலிஃப் தான் வந்துருச்சு. அப்போ பெண்பாலான ஒரு இஸ்மு, பன்மையான பெண்பாலான ஒரு இஸ்மு. தொபீபாத்து அப்படின்னா என்ன, மருத்துவர்கள். அந்த பெண் மருத்துவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் எப்படி வரணும், ஹுன்ன, அவர்கள், ஃபி முஸ்தஷ்ஃபல் விலாததி. சரிங்களா? அதாவது மகப்பேறு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஃபில் முஸ்தஷ்ஃபான்னு வரல. ஏன், இங்கே ஃபி முஸ்தஷ்ஃபா அப்படிங்கிறது தான் வந்து ஹபர். அதாவது ஹுன்னங்கிறது முபுததா, ஃபி முஸ்தஷ்ஃபா அப்படிங்கிறதா ஹபரு, ஷிபுஹு ஜும்லா, ஜாரு மஜ்ரூரு. பட் ஃபீங்கிறது ஹர்ஃபுன் ஜர்ரு, முஸ்தஷ்ஃபாங்கிறது மஜ்ரூரு, வஹுவ முதாஃப். அடுத்து பக்கத்தில் வர வார்த்தைக்கு இது முதாஃபாக இருக்குது. அப்போ முதாஃபுடைய கண்டிஷன் என்ன, அலிஃப்லாம் இருக்கக்கூடாது, தன்வீனும் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் இதில் அலிஃப்லாம் இல்லை. சரிங்களா? ஃபி முஸ்தஷ்ஃபல், அந்த முஸ்தஷ்ஃபா அப்படிங்கிறது வந்து மஜ்ரூரு ப்ளஸ் வஹுவ முதாஃப், அல் விலாதத்தி அப்படிங்கிறது வந்து மஜ்ரூர், முதாஃப் இலைஹியாக இருக்குது, மஜ்ரூராக வரணும். சரிங்களா? புரியுதாம்மா? ஓகே, அவர்கள் மகப்பேறு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள். மன், யார்? ஹாதல் வலதுல்லதி, இங்கே வந்து ஒரு மௌசூல் சிலாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? என்ன மௌசூல் சிலான்னு பாருங்கள். இந்த சிறுவன் யார்? ஹூ இஸ் திஸ் பாய்? எப்படிப்பட்டவன், அந்த பாயை வந்து வர்ணிக்கணும். ஒரே ஒரு வார்த்தையாக இருந்தால் நாத்து மனு ஊத்துங்க மாதிரி வர்ணிச்சிடலாம். ஆனால் அந்த பாயை பற்றி கொஞ்சம் நீளமாக பேசணும், சொல்லணும். அப்படிங்கும்போது நம்ம மௌசூல் சிலாவை தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இங்கே அதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வலதுன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறுவன், ஒரு ஆண்பாலான இஸ்மு. அப்போ அவங்கள வர்ணிக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மௌசூல் என்னவாக இருக்கும், அல்லதி. அல்லதி வராது, அல்லதி. எப்படிப்பட்ட சிறுவன் தெரியுமா? ஹரஜ மின் பைத்துக்க, அதாவது யார்? வெளியேறினான், உன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறிய இந்த சிறுவன் யார்? ஹூ இஸ் திஸ் பாய் ஹூ கேம் அவுட் ஃப்ரம் யுவர் ஹோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? உன் வீட்டில் இருந்து வெளியே வந்தால அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு பையனை பற்றி தான் கேட்கப்படுது. அப்போ ஆன்சர் எப்படி வரணும், எந்த தமீர் யூஸ் பண்ணணும்? ஹூவ என்னது, இப்னு, அவன் வந்து மகன். யாருடைய மகன்? அஹி. ஹூவபுனு, இப்னு வரக்கூடாது, ஹூவபுனு அஹி. ஹூ அப்புன்னு அந்த ஹூவில் இருக்கிற வாவு டைரெக்டாக பா, அந்த இப்னுவில் இருக்கிற பாவோட கனெக்ட் ஆயிடணும். அந்த அலிஃபு போயிடும், ஏன்னா அது ஹம்சத்துல் வசல். சரிங்களா? இப்னுவோட பன்மையில் தான் அந்த அலிஃப் வந்து ஹம்சத்துல் கதாவாக இருக்கும். இது வந்து ஹம்சத்துல் வசல். சரியாம்மா? ஹூ அப்னு அஹி, இவன் என்னுடைய சகோதரனுடைய மகன். சரிங்களா? ஹூவங்கிறது முபுத்ததா, இந்த இப்னு அப்படிங்கிறது வந்து ஹபர், வஹுவ முதாஃப். அஹில அதே மாதிரி 2 இருக்குது. அந்த அஹுனுங்கிறது முதாஃப், வஹுவ முதாஃப் இலைஹி. இந்த யாங்கிறது முதாஃப் இலைஹி, முதக்கல்லிமுடைய யா. புரியுதுங்களாம்மா? டவுட் இல்லைல்ல? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு, மின் ஐன, எங்கிருந்து, யார்? ஹா உலா இத் துயூஃபு, விருந்தாளிகள் எங்கிருந்து வந்திருக்கிறாங்க?
வேர் ஆர் தீஸ் கெஸ்ட் கம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, எங்கேருந்து இந்த விருந்தாளிகள்லாம் வந்திருக்கிறாங்க? ஸோ என்ன கேட்குறாங்க, இப்போது ஒரு கூட்டமான மனிதர்களை பார்த்து கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம ஆன்சர் எப்படி பண்ணணும்? இங்கே வந்து கூட்டமான மனிதர்கள் தான். ஸோ ஹும்மும் போடலாம், ஹுன்னவும் போடலாம். அந்த மனிதர்கள் ஃபுல்லாக பெண்களாக இருந்தாங்கன்னா ஹுன்ன, இல்லை ஃபுல்லாக ஆண்களாக இருந்தாங்கன்னா ஹும். சரிங்களா, அது நம்மளோட இது தான். சரியா? ஹும் மினர் ரியாதி. சரிங்களா, என்ன சொல்கிறாங்க, அவர்கள் ரியாதிலிருந்து வந்திருக்கிறார்கள். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். மின் ஐன எங்கிருந்து, ஹா உலா இல் மு மர்ரிதாத்து. அலிஃப்தா வந்துருச்சு. அப்போ என்னது, அலிஃப்தா வந்தாலே என்ன, அது வந்து ஒரு பெண்பாலான இஸ்மு, ஜம்மு முன்னஸ். சரிங்களா, பன்மையான ஒரு பெண்பாலான இஸ்மு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் இங்கே இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, இவர்கள், அந்த இவர்கள் யார், இந்த பெண் செவிலியர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரணும், பெண்களை பார்த்து தானே கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து ஹுன்னன்னு வரணும். ஹுன்ன மினல் ஃபிலிப்பைனி. சரிங்களா, எங்கேருந்து வராங்க, ஃபிலிப்பைன்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த ஹுன்னங்கிறது தான் முபுததா, மினல் ஃபிலிப்பைனி அப்படிங்கிறது தான் ஹபரு, ஷிபுகு ஜும்லா ஜாரு மஜ்ரூராக இருக்குது. சரியாம்மா? ஓகே, இப்போ லாஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். மன் யார், ஹாதிஹில் ஃபதாத்து. என்ன சொல்லணும், அதாவது இங்கே வந்து ஃபத்தானா என்னன்னு சொல்ல, இளைஞன். அப்போ இளைஞி அதாவது இளம் பெண்ணுக்கு என்னன்னு சொல்லணும், ஃபதாத்து. அல் ஃபதாத்து அப்படின்னா இளம் பெண். ஆமாவா? ஸோ அப்போ வந்து இங்கே என்ன கேட்குறாங்க, இந்த இளம் பெண் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு பெண் தான். அப்போ வந்து எந்த தமீர் யூஸ் பண்ணணும், ஹிய. ஹிய பின்துல் முதர்ரிசதி. இவள் ஆசிரியருடைய மகள், அதாவது ஒரு பெண் ஆசிரியரையுடைய மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹியங்கிறது தான் முபுததா, பின்து அப்படிங்கிறது ஹபர், வஹுவ முதாஃப், அல் முதர்ரிசதி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரியாம்மா? புரியுதுங்களா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னங்கிறத பார்க்கலாமா? 6வது தம்ரீன் பாருங்கள். ஹாத்தி அப்படின்னா என்னென்னா குடுன்னு அர்த்தம். சரிங்களா, என்ன கொடுக்கணுமா, ஜம் அதாவது ப்ளூரலை நீ கொடு, பன்மையை நீ கொடு. அல் அஸ்மா இல் ஆத்தியதி, பின்வரும் இஸ்முக்களுக்கு பன்மையை நீ கொடு. பன்மையை தரணும், அதாவது கீழே வந்து ஒருமையை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஒருமை சிங்குலராக இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு எல்லாமே நம்ம என்ன தரணும், ப்ளூரல் ஃபார்ம் என்னங்கிறத சொல்லணும். சரியா, சொல்லலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், உஹுத்துன். உஹுத்துன் அப்படின்னா என்ன, சகோதரி. அப்போ சகோதரிகள் அப்படிங்கிறதுக்கு அஹவாத்துன். நம்ம எல்லாமே படித்தது தான் வருது. சரிங்களா, அஹவாத்துன். ஓகே, இப்போ அடுத்து பின்துன் பனாத்துன், அதாவது மகள் மகள்கள். நெக்ஸ்ட்டு முஸ்லிமத்துன் முஸ்லிமாத்துன், ஒரு முஸ்லிம் பல, அதாவது ஒரு பெண் முஸ்லிம் பல பெண் முஸ்லிம்கள். சரியா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், தொபீபத்துன் தொபீபாத்துன், ஒரு பெண் மருத்துவர் பல பெண் மருத்துவர்கள். ரைட்டா, அடுத்து பாருங்கள், தொபீபுன் தொபீபூன, ஒரு ஆண் மருத்துவன் பல ஆண் மருத்துவர்கள். நெக்ஸ்ட்டு ஜவுஜுன் அப்படின்னா கணவர், அப்போ அதோடைய கணவர்கள் அப்படின்னா அஸ்வாஜுன், கணவர்கள். ஜவுஜத்துன் மனைவி, ஜவுஜாத்துன் மனைவிகள். ஃபதாத்து அப்படின்னா என்ன, ஃபதானா இளைஞன், ஃபதாத்து அப்படின்னா இளம்பெண், ஃபதாத்துன். அதே வந்து இது பல இளம் பெண்கள்னு சொல்கிறதா இருந்தால் ஃபதயாத்துன். சரிங்களா, சில இஸ்முடைய ப்ளூரல் வந்து கொஞ்சம் மாறி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபதாத்துனில் யாவே இல்லை, ஆனால் ப்ளூரல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபதயாத்துன் அப்படின்னு வந்திருக்கும். அந்த யா வந்து எக்ஸ்ட்ராவாக சேருது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைன்யூட் சேஞ்சஸ் சில இடங்களில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா, ஃபதாத்துன் அப்படின்னா கேர்ள், அதாவது ஒரு இளம்பெண். ஃபதயாத்துன் அப்படின்னா இளம்பெண்கள். சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கபீரத்துன்.
அப்போ இதோடைய பன்மை என்ன? கிபாருன். கபீரத்துன் அப்படின்னாலும் கபீருன் அப்படின்னாலும் ரெண்டுக்குமே ஒரே பன்மை தான், கிபாருன். சரிங்களா? பெரியவன், பெரியவள், பெரியவர்கள். சரியா? அடுத்தது பாருங்கள், தொவீலத்துன். தொவீலத்துன் அப்படின்னு இருந்தாலும் சரி, தொவீலுன் அப்படின்னு இருந்தாலும் சரி, பன்மை என்ன? திவாலுன். ரெண்டுக்குமே பன்மை ஒன்று தான். ஆண் பாலாக இருந்தாலும் சரி, பெண் பாலாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே பன்மை என்ன? திவாலுன். சரிங்களா? நெட்டையானவர்கள். அடுத்தது பாருங்கள், ஜதீதத்துன். இதுக்கும் அப்படி தான், ஜதீதத்துன் அப்படின்னு இருந்தாலும் சரி, ஜதீதுன் அப்படின்னு இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கான பன்மை என்ன? ஜுதூதுன். ரைட்டா? அடுத்து பாருங்கள், அஹுன் அப்படின்னா சகோதரன். அப்போ சகோதரர்கள் இஹுவத்துன். சரியா? இஹுவத்துன் அப்படின்னா சகோதரர்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கபீருன். கீழே தந்திருக்காங்க, கபீருன். இதுக்கும் என்னது தான் பன்மை? கிபாருன், ஜதீதுன், ஜுதூதுன். பன்மை இதுதான். சரியாம்மா? புரியுதுங்களா இந்த எக்ஸசைஸு? ஓகேங்களா? அவ்வளோதான், எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதுதான் அந்த நெக்ஸ்ட்டு பேஜு. அஸ்மா உல் இஷாரதி லில் கரீபி அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் உள்ளவற்றுக்காக சுட்டி காட்டக்கூடிய இஸ்முக்கள். சரிங்களா? அதாவது கரீப்னாலே பக்கம், பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இஸ்முக்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் அந்த டேப்லர் காலமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹாதா தாலிபுன். அந்த ஹாதா அப்படிங்கிறது வந்து பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒன்று. அடுத்து அப்படியே கீழே பாருங்கள், ஹாதிஹி தாலிபத்துன். சரிங்களா? இதுவும் இந்த ஹாதிஹியும் பக்கத்தில் இருக்கிற பொருளை தான் சுட்டி காட்ட பயன்படுத்துவோம். ஆனால் பெண் பாலிஸ்முக்கு தான் பயன்படுத்துவோம். ஹாதாவை ஆண் பாலிஸ்முக்கு பயன்படுத்துவோம், ஹாதிஹியை பெண் பாலிஸ்முக்கு பயன்படுத்துவோம். அடுத்து பாருங்கள், ஹா உலாஇ துல்லாபுன் அப்படின்னா என்ன? இவர்கள் மாணவர்கள். ஹா உலாஇ துவாலிபாத்துன். இவர்கள் மாணவிகள். ஸோ அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை இல்லை பொருள்களை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இஸ்முல் இஷாராக்கள் 3. என்ன? ஹாதா, ஹாதிஹி, ஹாவுலாய். ஹாதாங்கிறது பக்கத்தில் இருக்கிற பொருளை சுட்டி காட்டும். ஆனால் என்னது? ஆண் பாலான இஸ்மை மட்டும்தான் சுட்டி காட்டும். அதில் உயர்தினையும் இருக்கலாம், அக்ரிணையும் இருக்கலாம். சேம் ஹாதிஹிக்கும் அதே தான். இந்த ஹாதிஹிங்கிற இஸ்முல் இஷாராவும் பக்கத்தில் இருக்கிற பொருளை தான் சுட்டி காட்டும். அந்த பொருள் உயர்தினையாகவும் இருக்கலாம், அக்ரிணையாகவும் இருக்கலாம். ஹாவுலாயி இதுவும் பக்கத்தில் இருக்கிறத மட்டும்தான் சுட்டி காட்டும். ஆனால் அக்ரிணையை மட்டும்தான் சுட்டி காட்டும். இது பன்மையை மட்டும்தான் சுட்டி காட்டும். பன்மையாக இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும், உயர்தினையாக இருக்கணும். சரியா? ஹாவுலாயிக்கு என்ன 3 கண்டிஷனு? பன்மையாக இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும், உயர்தினையாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஹாவுலாயை பயன்படுத்தலாம். புரியுதுங்களாம்மா? ரைட். இப்போ கீழே வந்து நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அல் கலிமாத்துல் ஜதீதத்து. நியூ வேர்ட்ஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு ஒரு இது தந்திருக்கிறாங்க, ஜம்முவை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அஸ்ஸௌஜு அப்படின்னா என்ன? கணவன். அப்படியா? ஜீமுன்னு கொடுத்துருக்காங்களா? அது ஒன்றும் இல்லை, ஜம்மு. அதோடைய ஜம்மு என்னவா? அஸ்வாஜுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கணவர்கள். இப்போ சேம் இந்த பக்கம் பாருங்கள், அல் மராத்து அப்படின்னா விமன். சரியா? அதோடைய ஜம்மு என்ன? நிசா உன். சரியா? பெண்கள். ஓகேவா? பெண். அல் மராத்து அப்படின்னா பெண், நிசா உன் அப்படின்னா பெண்கள். ரைட்டா? இப்போ கீழே பாருங்கள், அல் மர்அத்து பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிதூனி அலிஃப்லாம், அதாவது அலிஃப்லாம் இல்லாமல், அதாவது அல் மர்அத்துவை அலிஃப்லாம் இல்லாமல் நீங்கள் எழுதுறீங்கன்னா அதை எப்படி எழுதணும்னு கொடுத்துருக்காங்க பக்கத்தில் பாருங்கள். இம்ராத்துன். இப்போ நம்ம சாதாரணமாக இப்போது அல் கலமு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது அலிஃப்லாம் எடுத்துகிட்டு எழுதும்போது கலமுன் அப்படின்னு தான் எழுதுவோம். ஜஸ்ட் அந்த அலிஃப்லாமை மட்டும் நீக்கிட்டு பின்னாடி தன்வீன் சேர்த்து முடிச்சிருவோம். ஆனால் இந்த அத்துன் அதை பாருங்கள், இது வந்து அல் மரு அத்து மாதிரியாக இருக்குது. இப்போ அல் மரு அத்து அலிஃப்லாம் எடுத்துட்டா மரு அத்துன் அப்படின்னு தானே வரணும். ஆனால் வந்து அப்படி எழுதலை, இம்ராத்துன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இது எக்ஸப்ஷன் கேஸ் மாதிரி. சரிங்களா? ஸோ அல் மராத்து அப்படின்னாலும் பெண்ணு தான், இம்ராத்துன் அப்படின்னாலும் பெண்ணு தான். அல் மராத்துவை நீங்கள் அலிஃப்லாம் எடுத்துகிட்டு எழுதுறீங்கன்னா மரு அத்துன் அப்படின்னு எழுதக்கூடாது, இம்ராத்துன் அப்படின்னு தான் எழுதணும். அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களாம்மா? புரியுதா? ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒன்று தான், ஆனால் லெட்டர்ஸ் வேறு வேறு.
அலிஃப்லாம் போட்டு எழுதும்போது ஒரு மாதிரி எழுதணும், அலிஃப்லாம் இல்லாமல் எழுதும்போது ஒரு மாதிரி எழுதணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளோதான். சரிங்களா? சில ஒரே பொருளுக்கு நிறைய பேர் இருக்கும்ல, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. சரிங்களா? அல் மராத்துன்னாலும் பெண்ணு தான், இம்ராத்துன் அப்படின்னாலும் பெண்ணு தான். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். கரீபுன் அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் நியூ வேர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 13th லெசனுடைய ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படிங்கிறதையும் முடிச்சிட்டோம், செகண்ட் பார்ட் என்ன அப்படிங்கிறதையும் முடிச்சிட்டோம். அப்போ கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஜீம்னு போட்டிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, ஜம்மு. ஃபஸ்ட்டு பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் சேர்த்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஜம்மு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் ஃபுல்லாக நம்ம ஹாவுலாயி பார்த்தோம், செகண்ட் பார்ட் ஃபுல்லாக நம்ம உலாய்க்க பார்த்தோம். இப்போ இந்த ஜீம் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம், ஹாவுலாயி ப்ளஸ் உலாய்க்க ரெண்டுமே ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரிங்களாம்மா? ஸோ ஈஸி தான். ஸோ ரெண்டுமே நம்ம தனித்தனியாக படிச்சிட்டோம். அப்போ சேர்த்து பார்க்குறது ஈஸி தானே. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வாசித்து பொருள் வச்சு தர்க்கீப் வைப்போம். சரிங்களா? ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹாவுலாயி, ஹாவுலாயினா இவர்கள், உலாய்க்கனா அவர்கள். சரியா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஹாவுலாயி இஹுவதி வ உலாயிக்க அஸ்திகாயி. அதாவது இவர்கள் என்னுடைய சகோதரர்கள், இன்னும் அவர்கள் என்னுடைய தோழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அஹுன் இஹுவத்துன், ஆமாவா? அஹுன்னா சகோதரன், இஹுவத்துன் அப்படின்னா சகோதரர்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இஹுவதி இவர்கள் என்னுடைய சகோதரர்கள், இன்னும் அவர்கள் என்னுடைய தோழர்கள். ரைட்டா? ஹாவுலாயி முபுததா, இஹுவதி அதில் இஹுவத்து அப்படிங்கிறது தான் என்னது, ஹபரு, வஹுவ முதாஃப், யாங்கிறது முதாஃப் இலஹி முத்தக்கல்லிமுடைய யா, வாவுங்கிறது அதுஃபு, உலாயிக்க அப்படிங்கிறது முபுததா, அஸ்திகாஇ அதில் அஸ்திகா உ அப்படிங்கிறது வந்து ஹபரு, வஹுவ முதாஃப், யாங்கிறது முதாஃப் இலஹி முத்தக்கல்லிமுடைய யா. சரியாம்மா? ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள். மன் யார், உலாயிக்கர் ரிஜாலுத் திவாலு இந்த உயரமான மனிதர்கள் யார். இந்தவா வரும், அந்த அவர்கள், உலாய்க்கனா அவர்கள். சரிங்களா? அவர்கள் யார், அந்த அவர்கள் யார், அந்த உயரமான மனிதர்கள் யார். ஸோ உலாய்க்க வந்து ப்ளூரல் ஃபார்முங்கிறதுனால பின்னாடி வரக்கூடியது எல்லாமே வந்து எப்படி தான் இருக்குது, ப்ளூரல் ஃபார்ம்லேயே இருக்குது. அதையும் நம்ம நோட் பண்ணணும். சரிங்களா? அதாவது ஒரு கூட்டம் நிற்கிது, தூரத்தில் நிற்கிது, அவங்கள பார்த்து என்ன கேட்குறாங்க, அங்கே நிற்கிறாங்களா அவர்கள், அந்த உயரமான மனிதர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஹும் அவர்கள், அத்திப்பாஉ சரிங்களா, மின் அம்ரிக்கா. உங்களுக்கு ஒரு டவுட் கூட வரலாம். இப்போ முன்னாடி எக்ஸசைஸில் தொபீபுன் அப்படிங்கிறதுக்கு பன்மை வந்து தொபீபூனன்னு எழுதியிருப்போம். இங்கே வந்து அத்திப்பாவுன்னு கொடுத்துருக்கு. ரெண்டுமே ஒன்று தான். தொபீபுன், தொபீபானி, தொபீபூன இதுவும் கரெக்டு தான். அந்த தொபீபூன அப்படிங்கிறதுக்கான இன்னொரு வார்த்தை தான் அத்திப்பாஉ. ரெண்டுமே கரெக்டு தான். ரெண்டுத்துக்குமே அர்த்தம் என்ன, பல மருத்துவர்கள், பல ஆண் மருத்துவர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களாம்மா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். சரியா? இங்கே என்ன கேட்குறாங்க, சாரி இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த உயரமான மனிதர்கள் யாருன்னு கேட்டாங்களா. ஆன்சர் என்ன சொல்கிறாங்க, அவர்கள் மருத்துவர்கள். சரிங்களா? அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கின்ற மருத்துவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹும்முங்கிறது முபுததா, அத்திப்பாவு அப்படிங்கிறது அதுதான் ஹபரு, மின் அம்ரிக்கா அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூர். சரியாம்மா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அம்மன் யார், உலாஇகன் நிசாஉ சரிங்களா? அதாவது நிசாவுன்னா என்ன, பெண்கள். அந்த பெண்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உலாய்க்க, ஸோ தூரமாக நிற்கிறாங்க. அந்த பெண்கள்லாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பெண்களை பற்றி கேட்குறதுனால கீழே ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹுன்ன யார் தெரியுமா, அவர்கள் உம்முஹாத்து தாலிபாத்தி. உம்முஹாத்து தாலிபாத்தி அப்படின்னா என்ன, அலிஃப் தான் வந்துருச்சு. அப்படின்னாலே அது என்ன அர்த்தம், இது ரெண்டுமே வந்து பெண்பால் பன்மையாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா அலிஃப் தான் வந்துச்சு. ஸோ பெண்பால் பன்மை. இப்போ இங்கே என்ன, நம்ம எப்படி இப்போ இங்கே வந்து பொருள் சொல்கிறதே, அவர்கள் ஹுன்ன யாருடைய தாய்மார்கள், தாலிபாத்தி அப்படின்னா என்ன, மாணவிகளுடைய தாய்மார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தாலிபுன் அப்படின்னா மாணவன், தாலிபாத்துன்
துவாலிபத்துன் அப்படின்னா மாணவி, அதனுடைய பன்மை என்ன? துவாலிபாத்துன். ஆமாவா? ஸோ அதுதான் இங்கே வந்திருக்குது. அவர்கள்லாம் யாருன்னா மாணவிகளுடைய தாய்மார்கள். சரியா? ஸோ ஹுன்னங்கிறது முபுத்ததா, உம்முஹாத்து அப்படிங்கிறது தான் ஹபரு, வஹுவ முதாஃப், அத்வாலிபாத்தி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி மஜ்ரூராக இருக்கணும். சரியாம்மா? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆபா உத்துல்லாபி இந்தல் முதீரி. அபுனுடைய பன்மை தான் இந்த ஆபா உ. சரிங்களா? ஆபா உத்துல்லாபின்னா என்ன? மாணவர்களுடைய தந்தை. சரிங்களா? மாணவர்களுடைய தந்தை இந்தல் முதீரி தலைமை ஆசிரியரிடம் இருக்கிறார். சரிங்களா? த ஃபாதர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் வித் த ஹெட்மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தலைமை ஆசிரியரிடம் இருக்கிறார். சரிங்களா? புரியுதா? இப்போ அபுனுடைய பன்மை தான் இந்த ஆபா உ. ஓகேவா? அப்படின்னா இங்கே ஆபா உ அப்படிங்கிறது தான் முபுத்ததா, வஹுவ முதாஃபா இருக்குது. அத்துல்லாபி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, இந்த அப்படிங்கிறது ஜர்ஃபு, முதாஃப் ஆக்ட் பண்ணுது, அல் முதீரி முதாஃப் இலைஹி. சரியாம்மா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். உலா இகன் நிசா உ ஹாலாத்துக்க யா மரியமு. மரியமே, அந்த பெண்கள்லாம் உன்னுடைய ஹாலாவா அப்படின்னு சொல்லி, அதாவது ஹாலாக்கள்னால் யாருன்னா ஹாலுன் அப்படின்னா என்ன படித்தோம்? ஹாலுன் அப்படின்னா அம்மாவுடைய தங்கச்சியுடைய ஹஸ்பண்டை தான் ஹாலுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறது? ஹாலத்துன். கரெக்டாமா? புரியுதுங்களா? ஹாலுன்னு யாரை சொல்லுவோம்? அம்மாவுடைய தங்கச்சியோடைய ஹஸ்பண்ட், அதாவது நம்மளுடைய அம்மாவுடைய தங்கச்சி என்ன சொல்லுவோம்? சின்னம்மா. அப்போ சின்னத்தாவை தான் வந்து ஹாலுன்னு சொல்லுவோம். அப்போ சின்னம்மாவை ஹாலத்துன் அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக? சரிங்களா? இப்போ மரியம்மை பார்த்து என்ன கேட்குறாங்க? மரியமே, அந்த பெண்கள்லாம் வந்து உன்னுடைய ஹாலத்துன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஹாலாத்துன் பன்மை. சரிங்களா? அதாவது சின்னம்மாக்களா, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து உன்னுடைய சின்னம்மாக்களா, சிற்றன்னைகளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பாருங்கள். லா, இல்லை. ஹுன்ன என்ன சொல்கிறாங்க? ஹுன்ன அம்மாத்தி. அதாவது அம்முன் அப்படின்னா என்ன? அப்பாவுடைய பிரதர், நம்ம அப்பாவுடைய ஃபாதர்ஸ் பிரதரை தான் வந்து அம்முன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அம்மாத்துன் அப்படின்னா யார்? அவங்களுடைய ஒய்ஃபு. ஸோ இவங்க என்ன அதாவது பெரியம்மாக்கள், சின்னம்மா கிடையாது, பெரியம்மாங்கிறாங்க. சரிங்களா? இல்லை, அவர்கள் என்னுடைய பெரியம்மாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டாம்மா? புரியுதா? லாங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, ஹுன்னங்கிறது முபுத்ததா, அம்மாத்தி அதில் அம்மாத்து அப்படிங்கிறது வந்து தான் ஹபரு, வஹுவ முதாஃப், யாங்கிறது முதாஃப் இலைஹி முத்தகல்லிமுடைய யா. சரியாம்மா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹா உலா இ அதிபா உ வ உலாஇக முஹந்திசூன. அதாவது ஹாவுலாய் அதிபாவுனா இவர்கள் மருத்துவர்கள், ஆண் மருத்துவர்கள், இன்னும் அவர்கள் இன்ஜினியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எல்லாருமே வந்து ஆண்கள் தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஹா உலா இர் ரிஜாலு ஃபுகரா உ வ உலாஇக அக்னியா உ. அதாவது இந்த மனிதர்கள் ஏழைகள், இன்னும் அவர்கள் பணக்காரர்கள். சரியா? ஹாவுலா இ என்னது? முபுத்ததா. அர் ரிஜாலு அப்படிங்கிறது என்னது? பதலுன். ஃபுகராவு அப்படிங்கிறது தான் ஹபரு, வாவுங்கிறது அதுஃபு, உலாய்க்கு அப்படிங்கிறது முபுத்ததா, அக்னியாவு அப்படிங்கிறது ஹபர். சரியா? நெக்ஸ்ட்டு உலாஇக்க துல்லாபு சிகாஃபுன். சிகாஃபுன்னா ஒன்றும் இல்லை, சிகாருன்னு தான். சரிங்களா? சிகாருன் அப்படின்னாலும் சிகாஃபுன் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான், சிறியவர்கள். சரியாம்மா? என்ன சொல்கிறாங்க? உலாய்க்கு அப்படின்னா அவர்கள். அந்த அவர்கள் யார்? அந்த மாணவர்கள். அவர்கள் சிறிய மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது த பாய்ஸ் ஆர் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உலாய்க்க அப்படிங்கிறது தான் முபுத்ததா, அத்துல்லாபு அப்படிங்கிறது பதலுன், சிகாஃபுன் அப்படிங்கிறது தான் ஹபர். சரிங்களாம்மா? இப்போது லாஸ்ட்டு இது பாருங்கள். மண் யார்? உலாஇக்கர் ரிஜாலு, அந்த மனிதர்கள் யார்? யார் அந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஹும்
உசரா உ, அதாவது வசீருனுடைய பன்மை தான் உசராவு. வசீருன் அப்படின்னா மினிஸ்டர், அப்போ உசராவுனா மினிஸ்டர்ஸ். சரிங்களா, அவர்கள் மினிஸ்டர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களாம்மா, ஓகே, அதாவது மந்திரிகள், அவர்கள் மந்திரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரைட்டு. ஸோ இப்போது உலாயிக்க ப்ளஸ் ஹாவுலாயி இதை ரெண்டையுமே ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து எக்ஸசைஸ் வரப்போகுது. ஸோ என்னங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு தம்ரீனு ஹெட்டிங் வாசிக்கிறேன் பாருங்கள். ஹவ்விலில் முபுத்தத ஃபி குல்லிம் மினல் ஜுமலில் ஆத்தியத்தி இலா ஜமஇ. உங்களுக்கு தெரிஞ்சது தான், அதாவது முபுத்ததாவை நீ மாற்று, அதாவது ஒவ்வொரு கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜும்லாவிலிருந்தும் முபுத்ததாவை நீ மாற்று. எதுக்கு மாற்றணும்? ஜம்முவிற்கு நீ மாற்று. அதாவது சிங்குலராக இருக்கிற முபுத்ததாவை நம்ம பன்மையாக மாற்ற போகிறோம். ஒருமையில் இருக்கிற முபுத்ததாவை பன்மையில் மாற்றணும். அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸு. நீங்கள் வந்து ப்ளூ புக்கு பழைய எடிஷன் வச்சுருந்தீங்கன்னா இது வரைக்கும் தான் ஹெட்டிங் இருக்கும். நியூ புக்கு வச்சுருந்தீங்கன்னா கூட வந்து ஹெட்டிங்கில் இன்னொரு 3 வார்த்தை சேர்த்துருப்பாங்க. அது என்னென்னா ம தாயிரி மா எல்சமு, தேவைப்படும் மாறுபாட்டுடன். முபுத்ததாவை மட்டும்தான் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் முபுத்ததா மாறுனுச்சுன்னா கபர்லேயும் ஏதாவது மாற்றம் தேவைப்படுது அப்படின்னா அதையும் நீங்கள் மாற்றணும். சரிங்களா, அப்படிங்கிறத தான் கூடுதல் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த 3 வார்த்தை நியூ புக்கில் மட்டும்தான் இருக்கும் ஹெட்டிங்கில். சரிங்களாம்மா, ஓகே, ரைட். ஸோ இப்போ ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு எக்ஸசைஸ் என்ன? முபுத்ததாவை நம்ம ஒருமையில் இருக்கிற முபுத்ததாவை பன்மையில் மாற்ற போகிறோம். அப்படி நீங்கள் மாற்றும்போது ஹபர்லேயும் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு இருந்தால் அதையும் நீங்கள் மாற்றணும். அதுக்கு தோதுவா, முபுத்ததாவுக்கு தோதுவா நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கீழே ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க, ஒரு மிசால் கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். தாலிகர் ரஜுலு முதர்ரிசுன், திஸ் மேன் இஸ் அ டீச்சர். அந்த மனிதன் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தட் மேன் இஸ் அ டீச்சர். ரைட்டா, அந்த மனிதன் ஒரு ஆசிரியர். ஸோ இப்போ இதை பன்மையில் மாற்றுறதா இருந்தால் எப்படி மாற்றுறது? அந்த மனிதர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு மாற்றணும். அப்போ உலாயிக்கர் ரிஜாலு முதர்ரிசூன. ஸோ இப்போ தாலிக்க உலாயிக்கன்னு மாறிடுச்சு, ரஜுலு ரிஜாலுன்னு மாறிடுச்சு, முதர்ரிசூன அப்படின்னு மாறிடுச்சு. ஆனால் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது முபுத்ததாவை நீ மாற்றுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ முபுத்ததாவுக்கு தோதுவாக கபரில் மாற்றம் வரணும் அப்படின்னா நம்ம அதையும் மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறது புரியுது. சரியா? ஸோ சேம் இதே மாதிரி தான் இப்போ கீழே தந்திருக்கிற அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொடுக்கப்பட்டிருக்க அந்த வார்த்தைக்கு ஜும்லாக்கு நாம் பன்மையான ஜும்லாவை மாற்ற போகிறோம். செய்யலாமா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். மன் ஜாலிகல் ஃபதா, அந்த இளைஞன் யார்? ஹூ இஸ் தட் பாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சரு, அதாவது இதை நம்ம எப்படி மாற்றணும்? அந்த இளைஞர்கள் யார் அப்படின்னு சொல்லி மாற்றணும். ஆமாவா? எப்படி மாற்றலாம்? மண் தாலிக்கன்னு இருக்குது, அவனுன்னு இருக்குது, அப்போ அவர்கள்னு மாற்றணும். ஹாதான்னு இருந்தால் இவர்கள்னு மாற்றுவோம். தாலிக்கன்னு இருக்கிறதுனால அவர்கள். மண் உலாயிக்கல் ஃபித்தியத்து, ஃபதாவுடைய பன்மை என்ன? ஃபித்தியத்துன். ஆமாவா? ஸோ அதனால் மண் உலாயிக்கல் ஃபித்தியத்து, அந்த இளைஞர்கள் யார்? ரைட்டாம்மா? அடுத்தது பாருங்கள். மின் ஐன, எங்கிருந்து? தாலிக்கல் முதர்ரிசு, அந்த ஆசிரியர் எங்கிருந்து வருகிறார்? இப்போ என்ன கேட்கணும்? அந்த ஆசிரியர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் அப்படின்னு கேட்கணும். மின் ஐன அப்படியே தான் இருக்கும். தாலிக்க என்னவா மாறிடும்? உலாயிக்க. அல் முதர்ரிசு எப்படி மாறிடும்? அல் முதர்ரிசூன. அப்போ மின் ஐன உலாஇக்கல் முதர்ரிசூன, மின் ஐன உலாஇக்கல் முதர்ரிசூன, அந்த ஆசிரியர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? ரைட்டா? ஆண்பால் தான், முதர்ரிசு அப்படிங்கிறது ஆண்பால் தான். ஸோ அதனால தான் தாலிக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே நம்ம நோட் பண்ணணும், எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சரிங்களாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். தில்கல் ஃபதாத்து பின்து தொபீபி, அதாவது அந்த இளம்பெண், ஒரு இளம்பெண் நிற்கிறாங்க, அந்த இளம்பெண் மருத்துவருடைய மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அப்படியே எப்படி பன்மையில் மாற்றுறது? அந்த இளம் பெண்கள் மருத்துவர்களுடைய மகள்கள் அப்படின்னு சொல்லணுமா? சொல்லலாமா? அப்படி எப்படி சொல்கிறது? தில்க என்னவா மாறிடும்? உலாயிக்க. தில்கவாக இருந்தாலும் ஹாதிஹியாக இருந்தாலும்
தில்கவாக இருந்தாலும் தாலிக்கவாக இருந்தாலும் நம்ம என்னென்னு தான் மாற்றுவோம் அதை, உலாயிக்க அப்படின்னு தான் மாற்றுவோம். ஆமாவா? அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தில்க என்னவா மாறிடும், உலாயிக்க. அல் ஃபதாத்து அப்படிங்கிறது எப்படி மாறிடும், அல் ஃபதயாத்து. நான் சொன்னேன்ல, இது மட்டும் இதோட பன்மை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும், யா எக்ஸ்ட்ராவாக நடுவில் வரும். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அல் ஃபதாத்து அப்படிங்கிறது அல் ஃபதயாத்து அப்படின்னு மாறிடும். பின்து அப்படிங்கிறது பனாத்து அப்படின்னு மாறிடும். தொபீபி அப்படிங்கிறது தொபீபூன அப்படின்னு மாறிடும். இப்போ நான் முழுசாக சொல்கிறேன் பாருங்கள். உலா ஈக்கல் ஃபதயாத்து பனாத்து தொபீபூன. சரிங்களா? அதாவது அந்த இளம் பெண்கள் மருத்துவர்களுடைய மகள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாம்மா? புரியுதுங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்னென்னு பார்க்கலாமா? ஓகே. ஹாதத் தாலிபு மின் இன்கல் தர்ரா வதாலிக மின் ஃபரன்சா. இந்த மாணவன், தாலிபுன்னா மாணவன், இந்த மாணவன் இங்கிலாந்திலிருந்து வருகிறான், இன்னும் அவன் ஃப்ரான்ஸிலிருந்து வருகிறான். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லணும், இந்த மாணவர்கள் அப்படின்னு மாறணும். இந்த மாணவர்கள் இங்கிலாந்திலிருந்தும் இன்னும் அவர்கள் ஃப்ரான்ஸிலிருந்தும் வருகிறார்கள். அதாவது ஹாவுலாயி உலாய்க்கு ரெண்டையுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி பண்ணலாம் பாருங்கள். ஹாதா எப்படி மாறிடும், ஹா உலாஇ அப்படின்னு மாறிடும். சரிங்களா? இது இவர்கள்னு மாறிடும். ஹா உலாஇ துல்லாபு, தாலிபுன் துல்லாபுவாக மாறிடும். ஹா உலாஇ துல்லாபு மின் இன்கல் தர்ரா வ தாலிக்க எப்படி மாறிடும், உலாயிக்க. வ உலாயிக்க மின் ஃபரன்சா, இன்னும் அவர்கள் ஃப்ரான்ஸிலிருந்து வருகிறார்கள் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்தது என்னென்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். தாலிக்கல் முஹந்திசு முஸ்லிமுன். கேள்வி கேட்குறாங்க. அதாவது அவர் முஸ்லீமான இன்ஜினியரா, அந்த இன்ஜினியர் வந்து முஸ்லீமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம இப்போ எப்படி மாற்றணும், அந்த இன்ஜினியர்கள் முஸ்லீம்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். எப்படி கேட்கலாம், தாலிக்க என்னவா மாறிடும், உலாயிக்கன்னு மாறிடும். உலாயிக்கல் முஹந்திசு எப்படி மாறிடும், முஹந்திசூன. முஸ்லிமுன் அப்படிங்கிறது முஸ்லிமூன அப்படின்னு மாறிடும். அப்போ எப்படி சொல்கிறது, உலாயிக்கல் முஹந்திசூன முஸ்லிமூன அப்படின்னு சொல்லி மாறிடும். கரெக்டாக? அதாவது அந்த இன்ஜினியர்கள் முஸ்லீம்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? பன்மையாக மாற்றியாச்சு. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாதிஹில் மர் அது. ஸோ இங்கே அந்த வார்த்தை வந்திருக்குது பாருங்கள். நம்ம பார்த்தோம்ல, நியூ வேர்ட்ஸில் பார்த்தோம்ல அந்த வார்த்தை மர் அது அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹாதிஹில் மராது முமர்ரிதத்துன் செவிலியர், வத்தில்க தொபீபத்துன். சரிங்களா? ஹாதிஹில் மராது முமர்ரிதத்துன் வத்தில்க தொபீபத்துன். அதாவது இந்த பெண் செவிலியர், இன்னும் அவள் மருத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இப்போ இங்கே என்ன சொல்லணும், இந்த பெண்கள் செவிலியர்கள், இன்னும் அவர்கள் மருத்துவர்கள், பெண் மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம், ஹாதிஹி என்னவா மாறிடும், ஹா உலாஇ அப்படின்னு மாறிடுமா. ஏன்னா உயர்திணைக்கு எல்லாமே ஒன்று தான். அப்போ எப்படி சொல்கிறது, ஹாதிஹி இவள், அப்போ இவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஹாவுலா இன்னிசா உ. அல் மராத்து அப்படிங்கிறதுக்கான ஜம்மு என்னது, நிசா உன். ஸோ அப்போ இங்கே அதையும் மாற்றணும். ஹாவுலா இன் நிசா உ முமர்ரிதத்துன் என்னவா மாறி, முமர்ரிதாத்துன் அப்படின்னு மாறிடும். ஹாவுலா இன் நிசா உ முமர்ரிதாத்துன் வ தில்க என்னவா மாறிடும், இப்போ இங்கே உலாயிக்கன்னு மாறிடும். வ உலாயிக்க தொபீபாத்துன். கரெக்டாக? புரியுதா? இந்த பெண்கள் செவிலியர்கள், இன்னும் அவர்கள் மருத்துவர்கள். வ உலாயிக்க தொபீபாத்துன் அப்படின்னு மாறிடும். சரியா? எல்லாமே பெண்பாலை குறிக்கிற வார்த்தைகள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா?
நெக்ஸ்ட் பாருங்கள் மண் யார். ஹாதல் வலது தவீலு, இந்த நீளமான நெட்டையான சிறுவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னவா மாற்றணும், இந்த நெட்டையான சிறுவர்கள் யார் அப்படின்னு கேட்கணும். ஆமாவா. இப்போ வலதுன் அப்படிங்கிறதுக்கான பன்மை அவுலாதுன். எப்படி மாற்றலாம், மண் ஹாதா என்னவா மாறிடும், ஹாவுலாயின்னு மாறிடும். மண் ஹாவுலா இல் அவுலாது திவாலு, மண் ஹாவுலா இல் அவுலாது திவாலு, அந்த உயரமான நெட்டையான சிறுவர்கள் யார், சரிங்களா அப்படின்னு மாறிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். தில்கல் ஃபதாத்து சகீரத்து உஹுத்து ஹாமிதின், தில்கல் ஃபதாத்து சகீரத்து உஹுத்து ஹாமிதின். என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த சிறிய இளம்பெண், இந்த சிறிய இளம்பெண் ஹாமிதுடைய சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்னவா மாற்றணும், இந்த சிறிய இளம்பெண்கள் ஹாமிதுடைய சகோதரிகள் அப்படின்னு மாற்றணும். எப்படி மாற்றலாம், தில்க என்னவா மாறிடும், உலாய்கன் மாறிடும். உலாஇகல் ஃபதாத்து என்னன்னு மாறிடும், ஃபத்தையாத்து, உலாஇகல் ஃபத்தையாத்து சிகாரு. கரெக்டா, உலாஇகல் ஃபத்தையாத்து சிகாரு. இந்த உஹுத்துன் என்னவா மாறிடும், அகவாத்து, அகவாத்து ஹாமிதின். கரெக்டா, இந்த சிறிய இளம்பெண்கள் ஹாமிதுடைய சகோதரிகள் அப்படின்னு மாறிடும். இப்போ இங்கே நம்ம தர்கீப் வைப்போமா, பாருங்கள். தில்கல் ஃபதாத்து சகீரத்து உஹுத்து ஹாமிதின், இதுக்கு எப்படி தர்கீப் சொல்கிறது, தில்க அப்படிங்கிறது முபுத்ததா, அல் ஃபதாத்து என்னவாக இருக்கும், ஒரு இஸ்முல் இஷாராக்கு அப்புறம் உடனே அலிஃப்லாம் வச்சு ஒரு இஸ்மு வருதுன்னா அது பதலுன். ஆமாவா. அப்போ அடுத்து என்னது, சகீரது, இந்த அல் ஃபதாத்து மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இது என்னன்னு சொல்லணும், நாத். சரியா, அல் ஃபதாத்து மனூத்து, அதுக்கான நாத்து தான் சகீரது. நம்ம உடனே இதை வந்து ஹபருன்னு சொல்லிடக்கூடாது, சரிங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த அல் ஃபதாத்து மாதிரி இது இருக்குது, இந்த சிறிய இளம்பெண், சரிங்களா. த ஷார்ட் கேர்ள் இஸ் அப்படின்னு கொண்டு வரணும், ஓகேங்களா. சொல்லிவிட்டு அப்போ இங்கே எது ஹபர், உஹுத்து அப்படிங்கிறது தான் ஹபர், வஹுவ முதாஃப், ஹாமிதின் முதாஃப் இலைஹி. புரியுதுங்களாமா. ஸோ இப்போ இதைத்தான் நம்ம வந்து அப்படியே பன்மையாக மாற்றிருக்கிறோம். உலாயிக்கல் ஃபதையாத்து சிகாரு அஹவாத்து ஹாமிதின், இந்த சிறிய இளம்பெண்கள் ஹாமிதுடைய சகோதரிகள். சரிங்களா. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் பேஜில் அடுத்த 2 சென்டென்ஸ் இருக்குது, என்னென்னு பாருங்கள். தில்கல் மருஅத்து உம்மு தாலிபதி, சரிங்களா, அந்த பெண் மாணவியினுடைய தாயார் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இப்போ இதை வந்து எப்படி மாற்றணும், அந்த பெண்கள் மாணவிகளுடைய தாய்மார்கள் அப்படின்னு சொல்லி மாற்றணும். எப்படி மாற்றலாம், தில்க அவர், அப்போனா அவர்கள்னு மாற்றணும். உலாயிக்க அல் மராத்து, அதை வந்து பெண்கள்னு மாற்றணுன்னா அன்னிசா. உம்மு, உம்முனுடைய பன்மை உம்முஹாத்துன், அப்போ உம்முஹாத்தூன்னு மாறிடும். அத்வாலிபத்து எப்படி மாறிடும், அதோடைய பன்மை என்ன, அத்வாலிபாத்து. ஸோ எல்லாத்துக்கும் இப்போ பன்மை தெரியுது. இப்போ நம்ம சொல்லலாமா ஃபுல் சென்டென்ஸை. உலாஇகன் நிசாஉ உம்முஹாத்து தாலிபாத்தி, உலாஇகன் நிசாஉ உம்முஹாத்து தாலிபாத்தி. எப்படி சொல்லணும், அவர்கள், அந்த அவர்கள் யார், அந்த பெண்கள், அந்த பெண்கள் மாணவிகளின் தாய்மார்கள். மாத்தியாச்சா. ஸோ உலாயிக்க முபுத்ததா, அந்நிசாஉ அப்படிங்கிறது பதலுன்னு, உம்முஹாத்து அப்படிங்கிறது தான் ஹபரு, அத்தாலிபாத்தி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. கரெக்டாமா. ஸோ இப்போ லாஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஸாலிகர் ரஜுலு ஆலிமுன் கபீருன் மினல் மம்லக்கத்தில் அரபியத்தி சவுதியத்தி, சரிங்களா. அதாவது மம்லக்கத்தில் அரபியத்தி சவுதியத்தி அப்படின்னா சவுதி அரேபியாவுடைய ராஜ்யத்தில் இருந்து அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அதாவது அந்த மனிதர் மிகப்பெரிய ஆலிம்,
சவுதி அரேபியாவின் ராஜ்யத்திலிருந்து வந்திருக்கின்ற மிகப்பெரிய ஆலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தாலிக்கங்கிறது முபுத்ததா, அர் ரஜுலு அப்படிங்கிறது பதிலுன், ஆலிமுன் அப்படிங்கிறது தான் ஹபர், கபீருன் அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்குது. ஆலிமுன்னுக்கு நாத்தா வந்திருக்குது. மின் அப்படிங்கிறது ஹர்ஃபுன் ஜர்ரு, அல் மம்லகத்தி அப்படிங்கிறது மஜ்ரூரு ப்ளஸ் மனுவத்தா இருக்குது. அந்த மனுவத்துக்கு அல் அரேபியத்தி நாத்து, சவுதியத்தி அரேபியத்திக்கு நாத்து. சரிங்களாம்மா, புரியுதா? ஓகே. ஸோ இப்போ இதை அப்படியே வந்து பன்மைக்கு சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? அந்த மனிதர் அப்படின்னு இருந்துச்சா, அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றணும். அப்போ தாலிக்க என்னவா மாறிடும்? உலாயிக்க அப்படின்னு மாறிடும். ரஜுலு ரிஜாலுன் அப்படின்னு மாறிடும். ஆலிமுன்னுடைய பன்மை உலமா உ, கபீருன் கிபாருன் அப்படின்னு மாறிடும். மற்றதெல்லாம் சேம் தான். இப்போ சொல்லலாமா? உலாயிக்கர் ரிஜாலு உலமா உ கிபாருன் மினல் மம்லகத்தில் அரபியத்தி சவுதியத்தி. சரிங்களா, புரியுதா? ஸோ இவ்வளோ தான். கொடுத்துருக்கிற சென்டென்ஸை பன்மையில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தாச்சு. புரியுதுங்களாம்மா? ஓகே, ரைட். நம்ம இதோட இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து இன்னும் ஒரு 3 தம்ரீன் தான் இருக்குது. இந்த லெசனுடைய லாஸ்ட்டு 3 தம்ரீன். சரிங்களா? அது முடிச்சிட்டோன்னா நம்ம அல்ஹம்துலில்லாஹ் 13th லெசனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் இப்போவே வந்து கிட்டத்தட்ட 1 hour கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த 3 தம்ரீன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனில் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு லெசன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்த்துடலாம். சரிங்களாம்மா? ஓகே. நிறைய டேர்ம்ஸ் படிக்கிறோம், நிறைய ப்ளூரல் ஃபார்ம்ஸ் படிக்கிறோம். சில ப்ளூரல் ஃபார்ம்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரிஜினல் ஃபார்மை விட ரொம்ப மாற்றமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி எழுதி வைங்க. நோட்ஸு வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புரிகிற வகையில் எப்போ ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் உங்களோட நோட்ஸ் எடுத்து பார்த்தாலும் புரிகிற மாதிரி உங்கள் நோட்ஸை நீங்கள் உங்களோட ஹேண்ட் ரிட்டனில் எழுதி வச்சுக்கோங்கம்மா. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.